ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுவையான ரிச்சான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2-3 ரம்பலை ஆட் பண்ணிக்கலாம். ரம்பலை சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு ஸ்டார் அனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் பச்சை பட்டாணி தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்க்காம கூட செய்யலாம். இது சேர்த்திங்கன்னா பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு தூள் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதனால் நான் 1.5 கப் சேர்க்குறேன். இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்கலை, அலசிட்டு நீங்கள் அப்படியே தான் அரிசியை சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 2 கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, பச்சரிசி, அப்படி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி, இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஜென்டலாக கிண்டி விட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசி நீட்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக தான் நம்ம கிண்டி விடணும். ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே உடஞ்சி போயிடும். அப்புறம் பார்க்குறதுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜென்டலாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.